சார் இப்போ பேஷண்ட்டாக இருக்கிறவங்க பலர் நிறைய டாக்டரை பார்க்குறாங்க, நிறைய இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க, மெடிசன் எடுத்துக்கிறாங்க, பல வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பல ஆண்டுகளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகாத நோய்க்கு நீங்கள் எந்தவித மருந்துமே இல்லாமல் வித்தவுட் மெடிசன் வி கேன் க்யூர் ஆல் த டிசீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. மருந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டே சரியாகாத நோய் மருந்தே இல்லாமல் எப்படி சரியாகும்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதான் மனிதன் உடல், மனம், ஆத்மா இந்த மூன்றினால் ஆனலாம். மனிதனுக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மூணு தான் காரணம். இந்த உடல், மனம், ஆத்மா சம்பந்தப்படாத ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ மனிதனுக்கு வாழ்க்கையில் வரவே வராது எப்பயுமே. அப்ப இந்த உடலுக்கு அடிப்படையானது மனம், அந்த மனதுக்கு அடிப்படையானது ஆன்மா. இந்த மனதையும் ஆன்மாவையும் நாம் அண்டர்டேக் பண்ண ஆரம்பித்தோம்னா, இதனுடைய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா மருந்தே இல்லாமல் குணப்படுத்த முடியும். அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு மரண தண்டனைக்கு உண்டான ஒரு கைதியை கூட்டிகிட்டு அவருக்கு ஒரு சின்ன முள்ளில் குத்தி கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க. உங்களை பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு. ஆனால் உண்மையிலே பாம்பு கடிக்கலை, ஜஸ்ட்டு கண்ணை கட்டிடுறாங்க. அவருக்கு வெளில இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களை பாம்பு கடிச்சிச்சு, நீங்கள் இறந்துடுவீங்க, நீங்கள் அவ்வளோதான் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உண்மையிலேயே இறந்துடுறார். இது உண்மையிலேயே அமெரிக்காவில் நடந்த ஆராய்ச்சி, இது உண்மையிலே நடந்த விஷயம். அரசாங்கத்துடைய அனுமதியோட, அரசாங்கத்தில் ஆராய்ச்சிக்காக அனுமதி வாங்கி மரண தண்டனைக்கு உண்டான ஒரு கைதியை கூட்டிகிட்டு அவருக்கு கண்ணை கட்டிட்டு பாம்பு கொத்திட்டு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டாங்க. பாம்பு கொத்துற மாதிரி கொத்திட்டாங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு ஊசியில் தான் கொத்துனாங்க, அவ்வளோதான். பாம்பு கடிக்குது, பாம்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் உடம்புல பாம்பு விஷம் இறந்துட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா பாம்பினுடைய விஷம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி விஷம் அவருடைய பாடியில் இருக்குன்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த கேள்வி கேட்ட நபர் இது கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். அவரை பாம்பு கடிக்கல, ஆனால் அவர் இறந்துடுறார். இதுக்கு என்ன சொல்வீங்க? அப்போ மனம் அந்த பாய்சனை கிரியேட் பண்ணியிருக்கு. கரெக்டா? இல்லாத ஒரு பாய்சனை மனம் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இல்லாத ஒரு பாய்சனை மனம் கிரியேட் பண்ணி அந்த பாய்சன் அவர் இறந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இருக்கு. அப்போ மனம் உண்மையிலேயே நோயை உருவாக்குகிறதா? அப்ப எந்த மனம் நோயை உருவாக்குகிறதோ அதே மனதை எப்படி கரெக்ட் பண்ணி ரீகரெக்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணா நோய் குணமாயிடும். இது உண்மை. மனசை ஹேண்டில் பண்ணணும். மனதினால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஒரு 2 years பேக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மன்னிக்கும் தன்மையினுடைய பவரை பார்க்கறதுக்காக 350 பேரை எடுக்கிறாங்க. 350 பேரும் சாதாரண நோய் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசீஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே மருந்தெல்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்து ஃபெயிலரான கேஸ், கைவிட்ட கேஸ். அவங்களுக்கு 2 விஷயம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். 2 தான். மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். எப்படி மன்னிப்பு கேட்கணும், எப்படி மன்னிப்பு கொடுக்கணும்? யாருக்கெல்லாம் இவங்க கஷ்டம் கொடுத்தாங்களோ, யாருக்கெல்லாம் இவங்க துன்பம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. சரியா? நேரத்தை போய் இல்லை, மனசில் இருந்த இடத்துலேருந்தே நேரத்தை போய் அவங்க காலையில் இதெல்லாம் மன்னிப்பு கேட்க தேவை. இருந்த இடத்துல மனசாக டெடிக்கேட்டடாக ஹோலாட்டடாக கேட்கணும். யாருன்னா இவங்களை பாதிச்சாங்களோ, இவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, அவங்களாம் இவங்க மன்னிக்கிறாங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு அப்படின்னு சொல்லி மன்னிக்கிறாங்க. வாயில் மன்னிச்சுட்டு மனசில் கருவிட்டு இருக்கிறது கிடையாது. வாயில் ப்ளஸ் பண்ணிட்டு உள்ள கருவிட்டு இருக்கிறது கிடையாது. உள்ள எண்ணமும் அதே வெளியே இருக்கணும், உள்ள எண்ணமும் அதே எண்ணம் வெளியே இருக்கணும். ஸோ இயேசுனுடைய அந்த மன்னிக்கும் தத்துவத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, தயவு செஞ்சு உங்களால் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட
நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் யாரையெல்லாம் பாதிச்சிருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்துருக்கீங்களோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கெல்லாம் யார் பாதிப்பு கஷ்டம் கொடுத்தாங்க அவங்ககிட்ட வந்து மன்னிச்சிருங்க, ப்ளஸ் பண்ணு. இதை மட்டும்தான் செஞ்சாங்க. 348 பேர் க்யூர் ஆகிட்டாங்க. 340 பேர் க்யூர் ஆகிட்டாங்க. சில பேர் க்யூர் ஆகிட்டாங்க, அது வேறு சமாச்சாரம். அது வந்து பியாண்ட் சப்ஜெக்ட், அதை பற்றி பேசலாம், பின்னாடி பேசலாம். ஏன் வந்து இத்தனை பேர் க்யூர் ஆனாங்க, ஏன் இத்தனை பேர் க்யூர் ஆகலைன்னு பார்க்க. அப்போ மருந்தே இல்லாமல் ஒரு 300 பேரை க்யூர் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நான் நியூஸ் பேப்பரில் படித்தது, ரீசர்ச் ஜேர்னல்லையும் வந்திருக்கு. அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் ரீசெண்டாக இப்போ பண்ண சரி, மன்னிப்பதன் மூலமாக நோய் குணமாக்க முடிகிறதுன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. நம்ம பீப்புள்ஸ் வந்து எல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி வேளாண் பேசிட்டு இருப்பாங்க. பட் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க இதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு எந்த மருந்துமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, எந்த மருந்து எதுவுமே கொடுக்கல. அப்போது அவங்க எப்படி க்யூர் ஆனாங்க? அது பொய்ன்னு சொல்ல முடியுமா? இந்தியாவில் யாராவது சொன்னால் அது பொய் ஃப்ராட்னு சொல்லுவீங்க. பட் அமெரிக்காவில் ப்ரூவ் பண்ணி, ஜேர்னலில் ப்ரூவ் பண்ணி போட்டிருக்காங்க. நாங்கள் மன்னிக்க சொன்னோம், மன்னிப்பு கேட்க சொன்னோம், மன்னிப்பு கொடுக்க சொன்னோம், நோய் நல்லா ஆயிடுச்சு. ஒரு 10% நல்லா இல்லை, அதை விட்டுடுங்க. 90% பீப்புள் நல்லா இருக்காங்களே. எப்படி? மைண்ட் எப்போ அந்த மைண்டு வந்து கிளியர் ஆகுதோ, அந்த மைண்டு கிளியர் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு செகண்டும் அங்கே வந்து அந்த ஹீலிங் எனர்ஜி உள்ளே வந்துடுது. அந்த ஹீலிங் எனர்ஜி உள்ளே வரும்போது நோய் சரி. அப்போ மனசு, இந்த மனசுக்கு ஏன் இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு ஒன்று ஆன்மா இருக்குது. இது ஹையஸ்ட் லெவல் வந்து ஆன்மா. இந்த ஆன்மான்றது யாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எல்லாரும் இறந்துட்ட பிறகு அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அப்போ தான் ஆன்மாவை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. யாரும் இப்போ கடைசி காலத்தில் இறந்துட்டாரு, இறந்த பிறகு மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், மே ஹர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே, அந்த ஆன்மா எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஸோ இப்போ இந்த ஆன்மாவை தெரிந்து கொண்டு அந்த ஆன்மா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மருந்தே வேணாம் சார், நோய் சரியாக போடுங்க சார், எந்த நோயாக இருந்தாலும் சரியாக போடுங்க சார். இது பற்றி பேசினா பெரிய விஷயம், நிறைய எபிசோட்ஸ் பேசுவோம். உங்கள் டவுட்டை கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். பட் மருந்தே இல்லாமல் மனதை மாற்றுவதன் மூலம், ஆன்மாவை சரிப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும், எல்லா வாழ்க்கை பிரச்சனைகளையும் குணப்படுத்த முடியும், சரிப்படுத்த முடியும். நோய்கள் மட்டும் கிடையாது, வாழ்க்கை பிரச்சனைகள் மட்டும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறாங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, இன்னொரு டாக்டர் போகிறாங்க. ஓகே, இல்லை சரி, ஹாஸ்பிட்டல் மாற்றுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல், இப்படி மாற்றுறாங்க. சரி இல்லையா, சிஸ்டம் மாற்றுறாங்க. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அலோபதி, அகுபஞ்சர், இப்படி சிஸ்டம் மாற்றுறாங்க. மாற வேண்டியது இதெல்லாம் கிடையாது. மாற வேண்டியது நீங்கள் தான் மாறணும். நீங்கள் மாறினால் எல்லாமே மாறும். ஆனால் நீங்கள் மாறாத டாக்டர்களை மாற்றுறதுனாலையோ, ஹாஸ்பிட்டல்களை மாற்றுறதுனாலையோ, கிளினிக்ஸை மாற்றுறதுனாலையோ, ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸை மாற்றுறதுனாலையோ எந்த காலத்துலையும் நீங்கள் முன்னுக்கு வர முடியாது. எந்த காலத்துலையும் 100% க்யூர் கிடைக்காது. ஸோ மாற்ற வேண்டிய நீங்களே. உங்களுடைய உடல் மாறணும்னா மனம் மாறணும், மனம் மாறினா ஆத்மாவில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும். இந்த ஆத்மாவை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மனசை எப்படி மாற்றணும்னு நீங்கள் தெரிஞ்சு மாற்றிக்கிட்டீங்கன்னா நோய்களை நீங்கள் கூப்பிட்டா கூட வராது. நோய் சக்தி குறையுதுன்னா என்ன அர்த்தம்? நோய் வரும் என்ன அர்த்தம்? ஆத்மா ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். மனசை சரி பண்ணி ஆத்மாவை சரி பண்ணோம்னா மருந்தே வேணாம் சார், எந்த மருந்துலேயும் எல்லாம் குணப்படுத்த முடியும். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது, நிறைய ஆதாரங்கள் இருக்குது. 1 2 இல்லை, உங்களுக்கு 100 எபிசோட் கூட பேசலாம் அதை பற்றி. ஆனால் நாம் முட்டாள்தனமாக யோசனை இல்லாமல் மருந்தையே நம்பிட்டு இருக்கோம். நான் எல்லாமே செய்வேன், எதையும் மாற்றிக்க மாட்டேன், மருந்தை மட்டும் சாப்பிடுவேன், எனக்கு சரியாக போயிடும். பாசிபிளே கிடையாதுப்பா. என்ன பண்ணாலும் பாசிபிள் 100%. நான் மருந்து மட்டும் நான் நம்பி அந்த நோயில் முழுசாக வெளியே வந்துடுவேன் நம்ம நினைச்சோம்னா அதான் மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அதனால் தயவு செய்து மருந்து மட்டும், மருந்து வேண்டாம்னு நான் சொல்லலை, மருந்து தப்புன்னு சொல்லலை. பட் மருந்து வந்து ஒரு ஊறுகா மாதிரி தான். பட் மருந்தே இல்லாமல் நீங்கள் மனதை உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா, உங்களை நீங்கள் மாற்றுறது பெரிய விஷயம், அது பெரிய சயின்ஸ். அது உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்தே இல்லாமல் எப்பேற்பட்ட நோயும் குணப்படுத்த முடியும். வெறும் தியானம் மட்டுமே பண்ணி கேன்சர் க்யூர் நிறைய பேர் இருக்காங்க. எவிடன்ஸ் இருக்கு. சும்மா ஏதோ வாயில் பேசிட்டு இருக்கணும் தான் எவிடன்ஸ் இருக்கு. கேன்சர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க,
முழுக்க 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 தொடர்ந்து 3 மாதம் மெடிடேஷன் மட்டும் பண்ணுறாரு. சாப்பிட்றாரு, மெடிடேஷன் பண்ணுறாரு, தூங்குறாரு, சாப்பிட்றாரு, மெடிடேஷன் பண்ணுறாரு, தூங்குறாரு, சாப்பிட்றாரு, மெடிடேஷன் பண்ணி தூங்குறாரு. ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெடிடேஷன் மூலமாக மட்டுமே நோயை குணப்படுத்தியிருக்கிறாங்க. இன்டர்னல் மெடிசன் எதுவும் கிடையாது. சாதாரண பத்தி சாப்பிட்றவங்க கிடையாது, சாதாரண மாம்பழம் சாப்பிட்டு பட் தொடர்ந்து மெடிடேஷன். அப்போது சாப்பிட்றாரு, தூங்குறாரு, மெடிடேஷன், சாப்பிட்றாரு, தூங்குறாரு, மெடிடேஷன். ஒரு 3 மாதம் மெடிக்கல் லீவ் போட்ட மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஒரு 3 மாதம் ஒரு எந்த ஜாபுக்கோ எந்த இதுக்கோ போக ஒரு மெடிக்கல் லீவ் போட்டு 3 மாதத்துக்கு இருந்தாரு. 3 மாதம் பண்ணி அந்த கேன்சர் செல்ஸ்க்கு வந்து நார்மல் வந்திருக்காரு. இன்டர்னல் மெடிசன் எதுவுமே இல்லாமல் குணப்பட்டிருக்காங்க. எவிடன்ஸ் இருக்கேன் நிறைய, எவ்வளோ எவிடன்ஸ் வேணும்? அப்போ மருந்தையே கொடுத்து நோயை குணப்படுத்த முடியாமல் இறக்குறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். நாம் டே டு டே லைஃப் நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ மருந்தே இல்லாமல் தியானத்தின் மூலமாக மட்டுமே நோய்களை குணப்படுத்தி கொண்டே நாளுக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ அது நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது, உண்மை. ஆனால் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவனுக்கு தெரியாமையினால அறியாமையினால மருந்து சாப்பிட்டா நோய் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தையே நம்பிட்டு தான் மோசம் போயிட்டுருக்காங்க. ஸோ மருந்தை தாண்டி வெளியே வந்து மனதை எப்படி சரிப்படுத்தணும், ஆன்மா எப்படி சரிப்படுத்தணும் பண்ணால் நாட் ஒன்லி த ஃபிசிக்கல் டிசீஸ், நாட் ஒன்லி த மென்டல் ப்ராப்ளம்ஸ், life problems also will get 100% solution and you will be free from all life struggles and all life problems. Not only disease, including all your family problems and all other life problems. நீங்கள் எந்த பிரச்சனையும் வெளியே வரலாம். மாற்ற வேண்டியது உங்களை, நீங்கள் மாறணும். நீங்கள் மாறினால் எல்லாமே மாறும். டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.